காசால இருக்கிற மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றணும் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான சாப்பாடுகள் போய் சேரணும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 500 லொரிகளில் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படணும். அப்போ தான் காசால இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டினி சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய 14,000 குழந்தைகள், இது ஐக்கிய நாடுகள் சபையால் மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு கணக்கு. இருந்தாலும் அந்த எண்ணிக்கை அதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே காசா மக்களை உயிரோட வச்சிருக்கணும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 500 லொரிகளில் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படணும். ஆனால் அங்கே நடக்குது என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 5, 10 என்று சொல்லி இந்த மாதிரியான எண்ணிக்கையில் தான் லொரிகள் அனுப்பப்படுது. அது ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே சொல்லி இருக்குது, பெரிய சமுத்திரத்தில் விழுந்த ஒரு துளி மாதிரி தான் இப்போ போகிற உதவிகள் என்று சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால், எகிப்தினுடைய எல்லையில் எகிப்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான லொரிகள் அப்படியே கியூவில் நிற்கிதான். இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிக்குதில்லை காசாக்குள்ளே போகிறதுக்கு. எனவே இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மனித அவலம், பட்டினி சாவு இன்றைய நாளில், இன்றைய திகதியில் காசால நடந்து இருக்குது. எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே வேளையில் நேற்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு மிகவும் பரபரப்பான சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றது. அன்றைக்கு யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கு நடந்திருக்கு. அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதெல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். காசால இருக்கிற மக்களை என்னென்ன பாடெல்லாம் படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் போட்டு வதைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் செய்து கொண்டிருக்குது இஸ்ரேலிய அரசாங்கம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 500 லொரிகளில் உணவுப் பொருட்கள் போனால் மட்டும்தான் காசாவினுடைய சகல பகுதிகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னால், மக்கள் சிதறி எல்லா இடமும் இருக்கின்றார்கள். எனவே எல்லா இடமும் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவு போகணும் என்று சொன்னால் குறைஞ்சது 500 லொரிகள் போகணும் என்று சொல்லி, இதை காசால இருக்கிறார்கள் சொல்லல, அல்லது ஹமாஸ் சொல்லல, வேறு யாரும் சொல்லல, ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லியிருக்கு இந்த புள்ளி விவரத்தை. ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் அப்படி லொரிகள் போறதுக்கு அனுமதிக்குதான்னு கேட்டா இல்ல. ஒரு நாளைக்கு 5 லொரி, 10 லொரி, கடைசியா 90 லொரி, அதிகூடின லொரிகளாக 90 லொரிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 500 லொரிகள் எங்க இருக்குது, 90 லொரிகள் எங்க இருக்குது காணாது. ஆனால் ஆயிரக்கணக்கான லொரிகள் இப்ப எகிப்தின் எல்லையில எகிப்துக்குள்ள நீண்ட நேரமாக பல மணி நேரங்களாக காத்து கொண்டே இருக்காம். ஆனா இஸ்ரேலிய அரசாங்கம் அதற்குரிய அனுமதியை கொடுக்கதில்லை. அவர்கள் திரும்ப சொல்லி கொண்டு வரது என்று சொன்னால், அங்கே அனுப்பப்படுற உணவுப் பொருட்களை ஹமாஸ் எடுக்குது என்று சொல்லி. ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பட்டினி சாவின்ற விளிம்பில் இருக்கிறோம், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு தெரியாதா? தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் கூட ஹமாஸை பழி வாங்குறோம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை பழி வாங்குறது தான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எனவே முதலாவது அங்கே உணவில்லை. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருந்தது 14,000 குழந்தைகள் பட்டினி சாவினுடைய விளிம்பில் இருக்கணும் என்று சொல்லி. இப்போ தகவல்கள் வந்துருக்குது, அந்த சாவுகள் ஆரம்பிச்சிருக்கு சொல்லி. ஏன்னு சொன்னால், ஒரு 48 மணி நேர டைம் தான் கொடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள போதிய அளவு பொருட்கள் போய் சேராட்டி அங்கே பட்டினி சாவு ஆரம்பிச்சிருக்கும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான பிரிவு எச்சரிக்கை விடுத்தும் கூட இஸ்ரேல் அதை கேட்காமல் உணவுப் பொருட்களை பெரிய அளவில் அனுப்பல. அதனால இப்போ பட்டினி சாவு ஆரம்பிச்சிருக்குது. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 326 பேர் பட்டினியால் மட்டும் செத்திருக்கணும். இதை விட கடந்த ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வான்வெளி தாக்குதல்கள், எறிகணை தாக்குதல்கள் மற்றும் பலவிதமான தாக்குதலில் 87 பேர், காசா மக்கள் 87 பேர் கொல்லப்பட்டிருக்கணும் பல்வேறு இடங்களில். இதில் மருத்துவமனையில் கொல்லப்பட்டார்கள், மருத்துவமனை சுற்றாடலில் கொல்லப்பட்டார்கள், பாடசாலையில் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சொந்த வீட்டில் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பலவிதமான பட்டியல் வந்திருக்குது. எனவே கடந்த சில மணி நேரத்தில் 87 பேர் இந்த மாதிரியான தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் 4 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே தாக்குதல் நடத்தி அதில் 2 ஹாஸ்பிட்டல் முற்றுமுழுதாக செயலிழந்து போயிட்டுது. இப்போ அந்த காசா நிலப்பகுதியில் இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய, அதுவும் வரையறுக்கப்பட்ட எரிபொருளை மட்டும் கையிருப்பில் வச்சுக்கொண்டு இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் 2 மருத்துவமனைகள் தானாம். ஒன்று இந்தோனேசிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அவர்களுடைய மருத்துவமனை இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டல் என்றது ஒரு மருத்துவமனை. இன்னொரு மருத்துவமனை அல் அவுடா என்று சொல்லப்படுற ஒரு மருத்துவமனை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காசா ஸ்ட்ரிப்டினுடைய மைய பகுதியில்
இருக்குது. அப்போ இந்த இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த அல் அவுடா ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில் வந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்காம். எனவே இந்த பகுதியை சுற்றி தான் ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கணும். அங்கே தான் தாக்குதல்களும் நடந்து கொண்டிருக்குது. எனவே இந்த 2 மருத்துவமனை மட்டும்தான் இப்போ வந்து காசால இயங்கு நிலையில் இருக்குது. அவர்கள்ட்டே வந்து வரையறுக்கப்பட்ட மருந்துகளும் வரையறுக்கப்பட்ட எரிபொருள் மட்டும்தான் கையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னது தானே, அதில் வந்து 2 மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கான் யூனிஸ் நகரத்தில் இருக்குது. ஒன்று வந்து யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகளால் நடத்தப்படுற ஒரு மருத்துவமனை. அதுக்கு மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிறாங்க நேற்று. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நசார் என்று சொல்லி இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த நசார் ஹாஸ்பிட்டல் மேலேயும் நேற்று தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது, நேற்று புதன்கிழமை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நசார் ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து சேமிப்பகம் இருக்குன்னு தானே, மருந்துகளை சேமித்து வச்சுக்கிற அந்த களஞ்சியம், அதுக்கு மேலே தாக்குதல் நடைபெற்று ஏராளமான மருத்துவ பொருட்கள் வந்து எரிந்து நாசமாகி இருக்கின்றன, அவை வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி வந்திருக்குது. இப்படியாக மருத்துவமனைகள் மேலே கடுமையான தாக்குதல் நடைபெற்று ஒரே நாளில் வந்து 4 மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்தி இப்போ கடைசியில் வந்து 2 மருத்துவமனைகள் தான் இயங்கு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் வந்து நேற்று ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நேற்று நடந்தது. உலக ஊடகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக, உலக ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கத்தக்கனையாக இந்த 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தையோடு நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து வேறு விதமாக மாறிட்டுது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முதல் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் தான் நேற்று வந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கும் வெள்ளை மாளிகையில் நடந்தது. இதுக்கு முதல் யுக்ரைனிய ஜனாதிபதிக்கு அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அன்றைக்கு யுக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி வந்து அங்கே போகிறார். அவருக்கு அங்கே என்ன நடக்க போதுன்னு தெரியாது. அடுத்து வரும் சில நிமிடங்களில் வந்து பெரிய ஒரு சர்ச்சை வெடிக்க போதண்டோ, தான் வந்து கோவப்பட்டு கத்த போறேன்னு சொல்லியோ, அல்லது தனக்கு மேலே வேணுமென்றே அமெரிக்க ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் வந்து சீண்ட போயினோம் என்று சொல்லி எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு சந்திப்புக்கு போனவர். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே பெரிய முரண்பாடெல்லாம் முத்தி வெடித்து அது எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பாகி மிக பரபரப்பான சம்பவம் நடந்து கடைசியில் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறி வெளில வந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் வந்து நன்கு திட்டமிடப்பட்டு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வந்து வரவழைக்கப்பட்டு அவருக்கு இப்படித்தான் சொல்லணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நன்கு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாம் நேற்று நடந்தது. என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் அவர்களும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி, அவருடைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சிரில் ரமபோசான்றதான் அவருடைய பேர். அவரும் இவரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு கேட்கல திடீரென்று ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டுறார், உங்களோட நாடு வந்து பாதுகாப்பான நாடு இல்லை, அங்கே வந்து நிறைய அட்டகாசங்கள் நடக்குது, நிறைய படுகொலைகள் நடக்குது, மிக குறிப்பாக வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற வெள்ளை இன மக்கள் வந்து தேடி தேடி கொல்லப்படுகின்றார்கள், குறிப்பாக வந்து விவசாயிகள் வந்து கொல்லப்படுகின்றார்கள், இதெல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போ வந்து ரமபோசா அதை மறுக்கிறார். இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி மறுக்க வலிக்கிற போது திடீரென்று ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கிட்ட சொல்கிறார், அவர்களுடைய வீடியோ கேமராக்கள் இந்த லைட்டுகள் எல்லாம் இருந்தானே, அந்த லைட் எல்லாத்தையும் ஓஃப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஓவல் ஆஃபீஸினுடைய வலது பக்கம் இருந்த ஒரு தொலைக்காட்சியை வந்து போட்டு காட்டுறார். அந்த தொலைக்காட்சியை பார்த்தா அதில் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற விஷயங்கள், பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லி எல்லா விதமான காட்சிகளும் அதில் போகுது. அதில் வந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வந்து அங்கே நடக்கிற படுகொலைகளுக்கும் இதர வன்முறைகளுக்கும் வந்து எப்படி காரணமாக இருந்தார், எப்படி ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு குறும்படம் உண்டு. அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து குறும்படம் போட்டு காட்டுற மாதிரி நேற்று வந்து ட்ரம்ப் ஒரு குறும்படத்தை போட்டு காட்டி விட்டார். அதில் இருந்து அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் முத்த ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து அதுக்குள்ள நிறைய படங்கள், நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த வெள்ளை இன மக்கள் வந்து அங்கே கொல்லப்படுறதை வந்து காட்டுகின்ற ஆவணங்கள் அதை தூக்கி கொடுத்து, அதை பாருங்க, நீங்கள் வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி பகிரங்கமாக எல்லா ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வந்து சிரில் ரமபோசா வந்து டென்ஷனாகவோ கோவப்படவோ குரலை உயர்த்தவோ இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம், அவருக்கு முதலே தெரியும் செலன்ஸ்கிக்கு நடந்த அதே விஷயத்தை எனக்கும் பிளான் பண்ணிட்டாங்க, அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து எனக்கும் தரப்போறாங்க, எனவே நான் அவதானமாக இருக்கணும்னு சொல்லி போட்டு மிக நிதானமாக சிரித்தபடியே கொஞ்சமாக தன்னுடைய வார்த்தைகளை விட்டவர். அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்று சொன்னால் மொழி பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் தென்னாப்பிரிக்காவில் வந்து ஆங்கிலம் வந்து பிரதானமான மொழி. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் வந்து ட்ரம்புக்கு எப்படி ஆங்கிலம் தெரியுமோ அதே மாதிரியே தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கும் தெரியும். எனவே வந்து அந்த வார்த்தைகளுக்களால் கொண்டு சமாளித்து கொண்டு போனவர். அன்றைக்கு யுக்ரைனிய ஜனாதிபதிக்கு வந்து ஆங்கிலம் வந்து 2வது மொழி தானே, எனவே வந்து அது அவருக்கு கஷ்டமாக இருந்தது சமாளிக்கிறதுக்கு. அது கூட ஒரு காரணம் என்று சொல்லப்படுது. என்ன சொன்னால் ட்ரம்ப் வந்து என்னத்தையோ சொல்ல போக அதை செலன்ஸ்கி வந்து வேற மாதிரி விளங்கி
மேற்கொண்டார் என்று சொல்லி அன்றைக்கு சொல்லப்பட்டது. எனவே அது ஒரு பக்கம் இருக்க, நேற்று வந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி இதை வந்து லாவகமாக கையாண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தென்னாப்பிரிக்காவில் வந்து மிக மோசமான வன்முறைகளும் படுகொலைகளும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்காம். போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேயும் ஏப்ரல் மாதத்திலேருந்து டிசம்பர் மாதம் வரையான அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கணும். தென்னாப்பிரிக்காவில் 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கணும். ஒரு கொஞ்ச காலத்தில் கொல்றாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காடையர்களும் சமூக விரோத கும்பல்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று சொல்லி முழுக்க அந்த சட்டத்துக்கு புறம்பான ஆக்கள் தான். எனவே இப்படியான குழுக்களுக்கு வந்து தென்னாப்பிரிக்க அரசாங்கமே பின்னணியில் இருக்குது, அவர்களே உதவி செய்கிறார்கள் என்றதான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. இதில் வந்து ஏராளமான வெள்ளையர்கள் வந்து பாதிக்கப்படினும் வெள்ளையின மக்கள் வந்து கொல்லப்படினும் என்றதான் ட்ரம்பினுடைய இன்னும் ஒரு முக்கியமான கரிசனை. எனவே இந்த குற்றச்சாட்டுகளை வந்து அந்த இடத்துல வச்சு மறுத்தவர், இருந்தாலும் இது ஒரு பூதாகரமாக வெடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நடக்க இருந்த மிகப்பெரிய வார்த்தை மோதல் வந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியினுடைய அமைதியான போக்காலையும் புத்தி சாதுரியத்தாலையும் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையை விட்டால் ட்ரம்ப் வந்து இன்னும் கோவப்பட்டு கொந்தளிப்பார். அங்கே இருக்கக்கூடிய மற்றாக்களும் வந்து கோவப்படுவினம். அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து கடுமையான ராஜதந்திர நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரிந்தால் என்ன அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து கடுமையான ராஜதந்திர நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்படும். என்னென்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், அது என்னென்று. அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து கடுமையான ராஜதந்திர நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்படும். என்னென்ன நடக்கும். அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து கடுமையான ராஜதந்திர நெருக்கடி கொடுக்கப்படும். என்னென்ன நடக்கும். எனவே அதெல்லாத்தையும் அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து ராஜதந்திர நெருக்கடி கொடுக்கப்படும். என்னென்ன நடக்கும். எனவே அதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கொண்டு மிகவும் அமைதியாக செயல்பட்டார் ரமபோசா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இப்போ வந்து தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற அந்த படுகொலைகளும் அந்த வன்முறைகளும் வந்து உலகம் முழுக்க இப்போ பரவிட்டு எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்திருக்கு. அதிலேயும் இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. 2012ஆம் ஆண்டில் ஒரு வருஷத்தில் இந்த உலகத்தில் வேறு எங்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஒரு வருஷத்தில் மட்டும் 65,000 பெண்கள் வந்து வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஒரு வருஷத்தில் மட்டும். எனவே இப்படியான கொடூரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்டு வருது. அதுதான் நேற்றைய ட்ரம்பினுடைய கோவத்துக்கு காரணம். அதிலேயும் வந்து வெள்ளையின மக்கள் வந்து பாதிக்கப்படுறது ட்ரம்பினுடைய கோவத்துக்கு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே தென்னாப்பிரிக்கா மேலே உலக நாடுகள் வரும் நாட்களில் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள், என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும், பொருளாதார தடைகளா அல்லது வேறு விதமான அழுத்தங்களா என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது நேற்று ஓவல் மாளிகையில் நடைபெற்ற மிகவும் பரபரப்பை உருவாக்கின ஒரு சம்பவம். நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.